நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாலா, நேத்து நடந்த சம்பவத்தை நீ அப்பவே மறந்திருக்கணும். அதே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காம என் கூட வா. அப்படி இல்ல நான் அதே நினைச்சு மூட் ஆஃப் ஆவறேன்னு நீ சொன்னா நம்ம இப்பவே கிளம்பிடலாம். என்ன நினைச்சு எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. சுமேஷ் சொல்லிட்டு போனது நீயும் கேட்டல பிரீத்தி. என்னையும் ஆர்கேவையும் சேர்த்து வச்சு தப்பா சொல்லிடுவானோன்னு தான் நான் பயப்படுறேன். என்னுடைய சந்தோஷத்துக்காக முயற்சி பண்ணேன். இப்போ என்னால உங்க மேல தப்பான பேர் வரத என்னால எப்படி சகிச்சுக்க முடியும்? எனக்கு விஷயம் தெரியாம ஒன்றும் இல்லைல்ல. சப்போஸ் அவன் அந்த மாதிரி சொன்னானா கூட அவனே ஆர்கே ஹேண்டில் பண்ணிப்பாரு. கல்யாணி, அவ்வளவு தூரம் போக வேண்டாமா? கொஞ்சம் மேல வா. இங்க இருந்தா இந்த பிரச்சனை இல்ல அங்கிள். இவள என்னதான் பண்றது? அந்த பலூன் அவ கையில இருந்து வாங்கணும். பின்னுக்குட்டா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. வேண்டாம் வேண்டாம், சண்டை போடாதீங்க. சண்டை போட்டுக்காதீங்க. பின்னுக்குட்டா ஓடாத. சண்டை போட்டுக்காதீங்க. டேய் பின்னுக்குட்டா வேண்டாம்டா. டேய் பின்னு விழுந்துற போறேன். சொன்னா கேளு. அங்கிள் அவங்க சண்டை போடுறாங்க. அதெல்லாம் பரவாயில்லம்மா, அது அவங்களே பாத்துப்பாங்க. வரமாட்டேன்னு சொல்றல. டேய் பின்னுக்குட்டா, டேய் இந்த பக்கம் வாடா. வரமாட்டேன்னு சொல்றல. விடு. டீச்சர் அம்மா என் பலூனை கொடுக்க சொல்லுங்க. டேய் பின்னுக்குட்டா அந்த பலூனை கொடுத்துரு. வேண்டாம் வேண்டாம், சண்டை போடாதீங்க. சண்டை போட்டுக்காதீங்க. கீழே விழுந்துருவீங்க. சண்டை போட்டுக்காதீங்க. யாருக்கு வேண்டாம்? இப்ப நிம்மதியா இருக்குல்ல. போடா நீ என் பலூனை. அச்சோ, டீச்சர் அம்மா என்னோட பலூனை. அவன் என்ன பண்ணான்னு பார்த்தல. டேய் உன்னுடைய கோபம் அதிகமாயிட்டே தான் போகுது. ஏன்டா அப்படி பண்ண? எவ்வளவு தூரம் சொல்றேன், நீ கேட்கவே மாட்டியாடா? சண்டை நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சொல்லுடா, இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணுவியா? சொல்லு, இப்படி பண்ணுவியா? அவன் குழந்தைல. சரி சரி, நீ அழுகாதம்மா. அங்கிள் நான் வேற பலூன் வாங்கி தரேன். நீங்க பாரு, அங்கெல்லாம் போக கூடாது. அவனுக்கு நல்ல அடி விழுந்திருக்கணும். என்ன பாலா இது? குழந்தைங்களாச்சே, விளையாடும் போது இது மாதிரி சண்டையெல்லாம் வரதான் செய்யும். அம்மா நீங்க போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்கம்மா. போமா, வேகமா காத்தடிச்சு அவன் கீழே விழுந்துற போறான். நீ போய் அவனை கோவப்படுத்த வேண்டாம். இதுக்கு கல்யாணியும் ஒரு காரணம் தான். அவனை மட்டும் திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். அவனை முன்னாடி வச்சு இவளுக்கு ஒரு குட்டி தண்டனை கொடுக்கணும். சொல்ல குட்டி, எழுந்து வாங்க. நீ இல்ல சொல்லும், கல்யாணி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரியும். எழுந்து வாங்க. உன் முன்னாடி வச்சு ஆண்டி அவளை அடிக்கிறேன், சரியா?
வா செல்லம், எழுந்துரு. வா செல்லம். டேய், அடம் பிடிக்காம ஆண்டியோட வாடா. நான் இனிமே எங்கேயுமே வர போறது இல்ல. வாமா. வா வீணு குட்டி, நீ நல்ல பையன் தானே? ஆண்டி கல்லு கிட்ட சொல்லி சாரி கேட்க சொல்ற. வாடா. நான் எங்கேயுமே வர போறது இல்ல. போங்க. ஆண்டி, அம்மா. ஐயோ, கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, ஆண்டி விழுந்துட்டாங்க. என்னாச்சு? நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னது என்னை ஏமாத்த தானே? என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? 2 நாள் ப்ரோக்ராம் தான் சொன்னாங்க. ஆனா நான் இன்னைக்கு ராத்திரியே அங்கிருந்து வந்துட்டேன். ஏன், என்னாச்சு? எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. என்னன்னு சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ப்ரோக்ராம். எங்களோட மீட்டிங்கும் டிஸ்கஷனும் முடிஞ்சிருச்சு. நானும் கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரும் சேர்ந்து ரூமுக்கு போகும்போது அங்க ஒரு காட்சியை பார்த்தேன். நானும் நீயும் எதிர்பார்க்காத ஒரு காட்சி. சொல்லுங்க. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. நீ மட்டும் இல்ல, யாருமே நம்ப மாட்டாங்க. என் கூட ஜோசப் சார் இருந்ததுனால நான் சொன்னது உண்மைதான் என்னால நிரூபிக்க முடியும். அதை பார்த்ததுக்கு ஒரு சாட்சி இல்லாம இருந்திருந்தா நான் கண்டிப்பா இதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க, டென்ஷன் பண்ணாம விஷயத்த சொல்லுங்க. நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில வச்சு நேத்து நைட்டு உன்னோட பாலாக்காவை பார்த்தேன். ஆனா அவங்க தான் டூருக்கு போயிருக்காங்களே. அது நம்மள நம்ப வைக்கிறதுக்காக சொன்னது. டூருன்னு சொல்லிட்டு பாலா போனது இன்னொரு ஆள் கூட தங்கறதுக்காக தான். இங்க பாருங்களேன், தேவையில்லாம பேசாதீங்க. நீ நம்ப மாட்டேன்னு நான் தான் சொன்னனே. நீ அந்த அளவுக்கு பாலாவை நம்புற. பெரிய பாலாக்கா. நாங்க தங்கின ஹோட்டல்ல வச்சுதான் அவளை நாங்க பார்த்தோம். அந்த ஆளு யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பாலாவோட ஃப்ரெண்டு பிரீத்தியோட புருஷன் தான் அவன். அவங்க 2 பேர் மட்டும் ஒரே ரூம்ல இருந்தாங்க. காரிடோர்ல போகும்போது கதவை திறந்து வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே கதவை மூடிட்டாங்க. என் அண்ணனோட பொண்டாட்டி ஹோட்டல்ல வச்சு ஒருத்தனோட பார்க்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? கதவை அடிச்சு உடைச்சு அவளை பிடிச்சி வெளியில இழுத்து கண்ணத்துல 2 அறை விட்டேன். அதுக்கப்புறம் பிரச்சனை தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்டயும் நான் உண்மையை சொல்லிட்டேன். என்னால தாங்கிக்கவே முடியல. பாலாக்காவா? என்னால நம்பவே முடியல. என்னால கூட அதை நம்பவே முடியல. அப்படி இருக்கும்போது நீ நான் இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுதான் வீட்டுக்கே வந்தேன். சொல்லாம இருந்தா அது எனக்கே திருப்பி வரும்னு நினைச்சேன். அவ தப்பிக்கிறதுக்காக என்னை பத்தி என்ன வேணா பொய் சொல்லலாம் இல்லையா? நான் ஒரு பொண்ணோட ஹோட்டலுக்கு போனேன். அவ அதை பார்த்து பிரச்சனை பண்ணான்னு சொன்னா போதாதா என் வாய மூட? பாலாக்கு நல்ல பேர் இருக்கிறதுனால நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. உங்க கூட பெரிய பெரிய ஆளுங்க இருந்தப்போ நீங்க பிரச்சனை பண்ணிருக்க கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க என் அண்ணனோட பொண்டாட்டி, என் அண்ணி. அப்படி ஒரு சூழ்நிலையில அவளை நான் பார்க்கும்போது அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ கூட இருந்தவனே நான் 2 காட்டு காட்டினேன். நடந்தது நடந்து போச்சு. நாம இதுக்கப்புறம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்க பாரம்லாம் குறைஞ்சது. நீ இன்னும் அதை நம்பலன்னு எனக்கு தெரியும். நீ சதீசனுக்கு கால் பண்ணி கேளு. பாலாவும் குழந்தைங்களும் திரும்பி வந்துட்டாங்களான்னு, இல்ல நேத்து நடந்த நஷ்டத்தை ஈடுகட்ட அங்கேயே இருக்காங்களான்னு கேளு.
ஹலோ, டூர் ப்ரோக்ராம் 2 நாள் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றதுக்கு கால் பண்ணீங்களா? என்ன இருக்கு, திரும்ப ஒரு ஐடியா இல்லையா? சூரஜ், நாங்க ஹில் ஸ்டேஷன் போயிட்டு திரும்பி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி பிரீத்தி கீழே விழுந்துட்டா. அவளுக்கு என்னாச்சு? நாங்க இப்ப பக்கத்துல இருக்க சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். பிரீத்திக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஒரு 2 நாளைக்கு இங்க அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆர்கே, நடந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. பிரீத்தி இப்போ சீரியஸா இருக்காளா? பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஸ்லிப் ஆகி அவ கீழே உருண்டு போயிட்டா. கீழே விழுந்ததுல கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டா. இதுவரைக்கும் இன்னும் மயக்கம் தெரியவே இல்லை. என்ன சொல்றீங்க? இததான் பயப்படுறதுக்கு எதுவும் சொன்னீங்களா? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? சென்ட் மேரிஸ். ஓகே ஓகே, நான் இப்போ வந்துடுறேன். என்னாச்சுடா? டூர்ல பிரீத்தி கீழே விழுந்துட்டாளாம். அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. கல்யாணிக்கு என்னாச்சு? கல்யாணிக்கு எதுவும் ஆகல. நானும் உன் கூட வரேன்டா. நீங்க ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 5 நிமிஷம். அவளை அங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னா கூட இருக்க ஆள் வேணும்ல. 5 நிமிஷம் இரு, வர. நீ அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, நம்ம பிரீத்தி பார்க்க ஹாஸ்பிட்டல் போறோன்னு. கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னங்க, இத பசங்க சாப்பிடுறதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க. பசங்க மட்டும் தான் பிஸ்கட் சாப்பிடணுமா என்ன? இப்ப இந்த வீட்டோட பசங்களே நம்ம தாண்டி. அவங்க வர்றதுக்குள்ள இந்த கிச்சனை நம்ம காலி பண்ணி வச்சிடணும். இந்தா, நீ சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டாம், இதை எடுத்து வைங்க. இத்தனை நாள் ஆகியும் ஒருவேளை சாப்பாட்டுக்கான அரிசியை கூட நம்ம பாலாக்கு வாங்கி கொடுத்தது இல்ல. நாம தெரியாம வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு அவ கண்டிப்பா நினைக்கவே கூடாது. வீட்ல இருந்து கால் வருது. யார் கால் பண்றாங்கன்னு ஒண்ணு தெரியலையே. கால் அட்டெண்ட் பண்ணுங்க, அப்பதான் யார் கால் பண்றான்னு தெரியும். ஹலோ சதீஷ் மாமா, ஆஷா பேசுறேன். ஆஷா? ஆஷாவா? சொல்லுமா ஆஷா. ஒன்றும் இல்லை சதீஷ் மாமா, நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கால் பண்ணல, அதான் பண்ணேன். என்ன விஷயம்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்க திரும்பி இந்த வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்கறதுக்காக தானே ஃபோன் பண்ணேன். நீ ஒன்னும் சந்தோஷப்பட வேண்டாம். பாலாவும் குழந்தைகளும் இங்க வந்த உடனே நாங்க நேரா அங்க வந்துருவோம். பாலாக்கா இன்னும் வரலையா? அவ குழந்தைகளோட சந்தோஷமா டூர் போயிருக்கால. அவங்க போனதுக்கு அப்புறம் ஏதாவது கால் பண்ணாங்களா இல்லையா? அவ கால் பண்ணவே இல்ல. கால் பண்ணவே என்ன என்ன? அவங்க சந்தோஷமா இருக்க தானே போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக கால் பண்ண போறா? உங்களுக்கு நேத்து ராத்திரி இல்ல இன்னைக்கு காலையில ஏதாச்சும் கால் பண்ணாங்களான்னு கேட்கதான். எனக்கெல்லாம் அவ கால் பண்ணவே இல்லை. இரு, நான் அனிலா கிட்ட போனை கொடுக்குறேன். வேண்டாம். பாலாக்கா உங்களுக்கு ஏதாச்சும் கால் பண்ணாங்களான்னு கேட்கதா கால் பண்ணேன். நான் வைக்கிறேன். அவ எதுக்காக கால் பண்ணா? சும்மாதான் பாலா வந்துட்டாளா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணா. ஆனா அவ ஒண்ணு இதுக்காகத்தான் கால் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்? ஒன்னு பாலாவுக்கு ஆப்பு வைப்பாங்க, இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிட்ட போட்டு தகவலை தெரிஞ்சுக்கலான்னு தான் அவ கால் பண்ணிருக்கா. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. வெளியே வெயிட் பண்ணுங்க, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வெளியில இருப்போம். ஷாப்லேருந்து கோபி வந்திருக்காரு. ஜித்துவையும் லட்சுவையும் அவர் கூட அமுச்சு வச்சுட்டு வந்துடுறேன். காலையிலேருந்து ஒன்றுமே நீ சாப்பிடலையே, ஒரு வேலை பண்ணு, இங்கே இருக்க கேன்டீனில் சாப்பிட்டுக்குங்க. குழந்தைங்களை அமுச்சு வச்சுட்டு நான் வந்துடுறேன். எனக்கு சாப்பிடணும்னே தோணல.
பிரீத்தியை நினைக்கும் போது என்னால் நிம்மதியா இருக்க முடியல. குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். குழந்தைங்களுக்கு நான் எதையாவது வாங்கி கொடுத்துட்றேன். பிரீத்தி மயக்கம் தெளிஞ்சு பேசினதுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதுதான் நம்ம பார்க்கணும். கோபி தான். நான் அவங்க 2 பேத்தையும் கார்ல விட்டுட்டு வந்துடுறேன். கோபி வந்துட்டுங்கப்பா. வந்துட்டேன். வா செல்லக்குட்டி, நல்ல பையன்ல. நான் எங்கேயுமே வர போறது இல்ல. போங்க. அகிலா, நான் பிரீத்தி ஆண்டியை போய் பார்க்கணும். இப்போ நம்மளால அவங்கள பார்க்க முடியாது கல்யாணி. இவன் எதுக்காக பிரீத்தி ஆண்டி தள்ளி விட்டான்? இவன் வேணும் தான் தள்ளி விட்டுருக்கான். அப்படி சொல்லாத கல்யாணி, அவன் வேணும் தள்ளல. பிரீத்தி ஆண்டி கால் தவறி விழுந்திருப்பாங்க. வினு தான் பிரீத்தி ஆண்டி தள்ளி விட்டான். இப்போ உன்னோட கோவெல்லாம் போயிடுச்சா? பாவம் பிரீத்தி ஆண்டி, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவங்க கீழே உருண்டு போய் விழுந்திருந்தாங்கன்னா? நான் தெரியாம தான் பண்ணேன். பிரீத்தி ஆண்டிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நம்ம ப்ரே பண்ணலாம் கல்யாணி. பிரீத்தி ஆண்டிக்கு நிறையவே அடிபட்டு இருக்கு. பிரீத்தி ஆண்டி தள்ளி விட்டு கொல்ல பார்த்தல, கண்டிப்பான போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஒரு பிரச்சனை இல்ல. தலை பாறையில் அடிச்ச ஷாக்கு இவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. கால்ல அடிப்பட்ட ஃப்ராக்சரை கவனமா பாத்துக்கணும். அவங்க சுயநினைவுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கல. இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் 12 மணி நேரம் வரைக்கும் மயக்க நிலையில தான் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு 3 மணி நேரம் தான் ஆயிருக்கு. அவங்க நார்மல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேவையில்லாம ஓவர் டோஸ் இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பண்ணல. கவலைப்படாதீங்க. மயக்க தெளிஞ்ச உடனே நீங்க உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போலாம். சிஸ்டர், இவங்க கண்முழிச்சாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஆமா, இவங்க யாரு? இவங்க பிரீத்தியோட ஃப்ரெண்டு. இவங்க ஃபேமிலியும் எங்க கூட தான் வந்தாங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்படுங்க. 3 நாளைக்கு முன்னாடி அங்க செல்ஃபி எடுக்க போன ஒரு பொண்ணு தடிக்கி விழுந்து இறந்துட்டா. பாடி ரொம்பவே செதஞ்சு போயிருந்தது. டூருக்கும் மலைக்கும் போகும்போது அங்க நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே தான் இருக்கணும். சோகமான நியூஸை நாங்க நிறையவே கேட்குறோம். ஓகே. பாலா, நீ வீட்டுக்கு போலையா? இவன் இந்த நிலைமையில இருக்கும் போது நான் எப்படி அங்க போறது? நான் தான் இங்க இருக்கேன்ல. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. தேவைப்படும் போது கூப்பிடுறேன். நான் இவ்வளவு கூடவே இருந்து பாத்துக்கிறேன். நீங்க கல்யாணி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. இருக்கேன் வினுக்குட்டனையும் அகிலாவையும் போற வழியில நீங்க வீட்டுல விட்டுருங்க. ஆக்சிடென்ட் நடந்ததை பத்தி சூரஜிட்ட நான் சொல்லிட்டேன். சூரஜ் அத்தையும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க.
அவங்க கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துருவாங்க. பாலாவும் குழந்தைங்களும் இன்னும் வரவே இல்லையாடா? என்ன உன்னால அவங்கள பார்க்காம இருக்க முடியலையா என்ன? டைம் ரொம்ப ஆயிடுச்சுல்ல. புருஷன் ஜெயில இருக்கான். பொண்டாட்டி என்னடானா 2 குழந்தைங்களை கூட்டிட்டு கண்டவங்களோட ஊர் சுத்த போயிருக்கா. ஒருவேளை நடுராத்திரி தான் வருவாங்க போல. ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? மம்மி நீ கொஞ்சம் மெதுவா பேசினாலே போதும், ஊர்க்காரங்களுக்கு கேட்காது. நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா என்ன? இங்க இருக்கிற எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட தெள்ள தெளிவா அங்க நம்ம வீட்டுல வந்து இருன்னு சொன்னேன். நீ உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ. பாலா பண்ற சேட்டைக்கெல்லாம் நீதான் காரணம்னு இந்த ஊர்க்காரங்க சொல்ல போறாங்க பாரு. அப்படி யாராவது சொல்லி வேணுவுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான். அவன் எப்ப வேணாலும் தண்டனை முடிச்சு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் வந்த உடனே உன் குறவழியில தான் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தாங்க டீ. அத்தை உங்களுக்கு டீ வேணுமா? வேண்டாம். வேற என்னதான் வேணும்? நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலே போதும். ஐயோ, அந்த மன நிம்மதி என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. பாலே அற்புதம். என் கூட இருந்து இருந்து இப்பதான் உனக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸே வர ஆரம்பிச்சிருக்கு. கீப் அப் கீப் அப். அது வந்துங்க, இந்த மன நிம்மதி அப்படின்னு சொல்றது அது வேற எங்கேயுமே கிடைக்காது. அத நாமளே உருவாக்கணும். ஒருத்தங்களை நிம்மதியா இருக்க விடாம செய்யறதுல அம்மா வடிச்சுக்க ஆள் கிடையாது. ஏற்கனவே பண்ண தப்புக்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கிச்சன்ல உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா என்ன? இது பாலா தங்கிட்டு இருக்க வீடு. நீங்க இந்த வீட்டுல தங்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் ஹவுஸ் ஓனர் கிடையாதுல்ல. இவ சொல்ல வந்த விஷயம் உனக்கு இப்ப புரியுதுல்ல? அங்க நம்ம வீட்டுல மகாராணி மாதிரி இருந்த நீ இங்க ஒருவேளை கஞ்சிக்கே சிங்கி அடிக்கிறதா சிம்பாலிக்கா சொல்றான். தொண்டையில காயம் ஏற்பட்டுச்சுன்னா மத்தவங்கள குத்தி தானே காட்டுவாங்க. நல்லா 3 வேளை சுடுதண்ணில உப்பு போட்டு குடிச்சேன்னா இதெல்லாம் பறந்து போயிடும். இக்கட்டான சூழல்ல இருக்கும் போதுதான் உங்களை பாலா இங்க கூட்டிட்டு வந்தான். நீங்க தான் இப்ப ரொம்ப நல்லா ஆயிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் எதுக்காக இங்க இருக்கணும்? ஆஷாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து உங்க வீட்டையும் இடத்தையும் விக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் இங்கதான் இருக்கணும்னு அப்படின்னு நீங்க நினைச்சா அது எல்லாமே கைவிட்டு போயிடும் சொல்லிட்டேன். பாருங்க, சுமேஷும் ஆஷாவும் எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கான பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட உங்களால நிம்மதியா தூங்கவே முடியாது. பாரு, நீ முடியாம கிடந்தப்போ உன்னை தூக்கிட்டு வந்து குணப்படுத்தின பாலாவை விட்டுட்டு எப்படி போறதுன்னு நீ யோசிச்சேன்னு வச்சுக்க. அதுக்கு இந்த சதீஷ் ஒரு ஐடியா வச்சிருக்கான். அப்படி நீ என்ன பண்ண போற? நீ அவளுக்கு தொந்தரவா இருக்கேன்னு பாலாவுக்கு தோண வைக்கணும். டேய், அவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணாது. நீ வேறம்மா, நீ ரூம்லயே படுத்துக்கிட்டு இருந்தேன்னா பாலாவுக்கு தோணாது. அவளும் குழந்தைகளும் நிம்மதியா இருக்காதபடி நீ சில சேட்டைகளை செய்யணும். இந்த தாய் கிழவி எப்படா போய் தொலைவான்னு பாலா மனசுல தோண வைக்கணும். நீ மட்டும் சப்போர்ட் பண்ணேன்னா அங்க நீ சிவகாமி தேவி மாதிரி ராணி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தல்ல, அதை காப்பாத்துற கட்டப்பாவா உனக்கு இருப்பேன். இருந்தாலும் எனக்கு எந்த குறையும் வராம இத்தனை நாளா பாத்துக்கிட்டா பாலா கிட்ட. இத பாருமா, அப்படி எல்லாம் யோசனை பண்ணவே கூடாது. நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறது மட்டும் தான் யோசிக்கணும். அப்புறம் இந்த வீடு பாலாவுக்கோ வேணுவுக்கோ சொந்தம் கிடையாது, வாடகை கொடுத்தாகணும். இங்க இருந்து உன்னை துரத்தி விட்டுட்டாங்கன்னா நீ என்ன கடத்தினையில போய் தூங்குவ? யூ டீப் திங்க் மம்மி. அந்த அசம்பாவிதம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாலா கிட்ட நீங்க எப்படியாவது சண்டை போட்டுட்டு அங்க வந்துடணும். நானா? ஆமா, நீ சண்டை போடுற இடத்துல நாங்க சண்டை போட்டா நோ யூஸ். நேரம் நீ இதெல்லாம் செஞ்சிருக்கணும். பாலா வந்த உடனே நீ அவளை நல்லா கேள்வி கேளு. இனிமே கண்டவங்க கூட எல்லாம் நீ வெளியே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுமா. நான் அப்படி சொன்னா அவ வருத்தப்படுவாடா? அவ வருத்தப்படணும். அவளோட சுதந்திரத்துக்கு நீ தடையா இருக்கிறதா அவளுக்கு தோணணும். அப்பதான் உனக்கு எந்த மன உறுத்தலும் இல்லாம ஜாலியா வெளியே வர முடியும். அதுக்கான இன்ஜெக்ஷனை நீ வந்த உடனே அவளுக்கு போட ஆரம்பிச்சிடணும். அம்மா, நீ இருக்க வேண்டிய இடம் இந்த வாடகை வீடு இல்ல, அங்க ஊர்ல இருக்கிற நம்ம அரண்மனை. ஞாபகம் வச்சுக்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.